ஏதோ ஒரு கடவுள், அந்த கடவுளுக்கு உரிய ஒரு பாட்டு இல்லையா? அந்த எதுவுமே தெரியலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, சிவாய நமையென்று சிந்தி திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவசிவான்னு சொல்லுங்க, சிவாய நமன்னு சொல்லுங்க, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்க. எது பிடிக்குதோ, எந்த நாமம் பிடிக்குதோ அந்த நாமத்தை சொல்லுங்க. அப்போ மந்திரம், எந்திரம், தந்திரம். மந்திரம் ரொம்ப சிறப்பு, மந்திரம் ரொம்ப சிறப்பு. சரி, எந்திரம் கல்லை கடவுளாக மாற்றுவது. எந்திரத்தை வைத்து பூஜை பண்ணலாம். சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு எந்திரம் இருக்குது, எந்திர தகடு கொடுப்பாங்க. சிவபெருமானுக்கு ஒரு தகடு இருக்குது, அம்பாளுக்கு ஒரு தகடு இருக்குது, ராமருக்கு ஒரு தகடு இருக்குது, ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஒன்று இருக்குது. ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு ஒரு எந்திரம் இருக்குது, ஒரு இதே இருக்குது. அதனுடைய நாமத்தை எழுதி அந்த வடிவத்தில் அமைச்சு வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, செம்பில் அந்த தகடு இருக்கும். அதை வாங்கி வச்சு தினமும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். திருவருள் கூடிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். வீட்லேயே செய்யலாமா? செய்யலாம், தப்பு கிடையாது. வீட்லேயே தினமும் பூஜை பண்ணலாம். அந்த எந்திரத்திற்கு திருவருள் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? எந்திரம், மந்திரம். சரி, எந்திரம் வேண்டாம், மந்திரம் சொல்லுங்கள். மந்திரம்னா என்னது? எல்லாரும் சொல்கிறாங்களே, காயத்ரி மந்திரன்றாங்களே, லலிதா சகஸ்ர நாமம் சொல்கிறாங்க, விஷ்ணு சகஸ்ர நாமம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே. எல்லாத்துலேயும் மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி இறைவன் பெயரை சொல்லுவதற்கு பெயரே அதுக்கு பேருன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் சிறப்பு இல்லை. அப்போது ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும், அவ்வளவுதான் சிறப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாமாவளி, கலியுகத்தில் நாமாவளி தான் துணை செய்யும். கலியுகத்தில் நாமாவளி தான் நமக்கெல்லாம் பயன்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம், உண்ணும் பொழுது, உறங்கும் பொழுது, பேசும் பொழுது, பேணும் பொழுது, எப்பொழுதும் முருகா 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 முருகா. இது என்ன கஷ்டம்? கூப்பிடும்போது கூட வா முருகா, உட்கார் முருகா, சாப்பிடு முருகா, தூங்கு முருகா, பேசு முருகா சொல்லுங்க. வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம். கடைசியும் நாம் எல்லாத்தையும் ராம் சேருங்க. பேச்சு வளைக்கல, ஆனால் நாமெல்லாம் அப்படியா சொல்லுங்கிறோம்? வாயேன், உட்காரேன், இருப்பியா பூடுவியா? ஆமாம், அது கூட ஏன் பெருசு வாங்க. வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? அவன் வர்றது ராங் ரூட்டில் வந்துட்டு நம்மளை சொல்லுவான், வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? ஆமாம், இப்போல்லாம் எல்லாம் உயர்தனே கிடையாது, எல்லாம் அக்ரிணைக்கு போயாச்சு. ஏம்மா வீட்டுக்கார் எங்கம்மா? அது எங்கே போய்க்குதோ தெரியாது. வீட்டுக்கார் ஐயா எப்போ வருவார்? அது எப்போனா வரும், எப்போனா போகும். ஐயா சாப்பிடுவார், அதுவாக வரும், சாப்பிடும். போடுறது யாருமா? அதுவே போட்டுக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போனா என்ன அர்த்தம்? வாங்க, போங்க, உட்காருங்க, அதெல்லாம் இல்லாமல் காலம் கடந்து போச்சு. இப்போல்லாம் இந்த டிவி சீரியலை பார்த்து பார்த்து வீட்டுக்காரையே, டே குமாரே, மொட்டை மாடியில் துணி காயுது பாரு, எடுத்துகிட்டு வா. ஆமாம், நான் கேட்டேன், ஏம்மா உங்கள் பையனான்னு? இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கார். ஆமாம், இப்போல்லாம் கூப்பிட்றதே. ஒரு காலத்தில் வீட்டுக்கார் பேர் சொல்கிறதுக்கே பயந்தாங்க, பேரே சொல்ல மாட்டாங்க. ஏக்கா எங்கள் வீட்டுக்கார் பேர் கேட்குறாங்க, கொஞ்சம் சொல்லு. பக்கத்து வீட்டுக்காரக்காவை கூப்பிட்டு விட்டாங்க. அடியே, எங்கள் வீட்டுக்கார் பேரும் அது தாண்டி, நான் எப்படி சொல்கிறது? அதுக்கு வேறு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த பழனி மேலே, பழனி அவர் பேர், பழத்துக்கு கோச்சிட்டு போனார், அவத்து தாங்க எங்கள் வீட்டுக்கார் பேர். என்ன பண்ண முடியும்? வந்தவர் முஸ்லீமாக இருந்தால் என்ன பண்ணுறது? கணக்கெடுக்க வந்தவர் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு தெரியுமா நம்ம கதை? தெரியாது. அம்மா உங்கள் வீட்டுக்கார் பேர் என்னம்மா? நான் தான் சொல்கிறேன், என்ன கோச்சிட்டு போனார், அதுதான் எங்கள் வீட்டுக்கார் பேர். யாருமா கோச்சிட்டு போனா? அப்பங்கிட்ட கோச்சிட்டு போனார், அதுதான் எங்கள் வீட்டுக்காரர் பேர். அப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்போனா என்ன அர்த்தம்? நாமாவழி ரொம்ப சிறப்பு. அப்போனா என்ன அர்த்தம்? உண்ணும் பொழுது, உறங்கும் பொழுது, பேசும் பொழுது எப்பொழுதும் இறை நாமத்தை சொல்லுங்கன்ற. வேறு ஒன்றும் பெருசாக நான் சொல்லலை. இறை நாமம் துணை செய்யும். கடைசி வரைக்கும் கடவுள் தான் நமக்கு துணை, வேறு யாரும் நமக்கு துணை வர மாட்டார். அதான் விஷயம். அப்போது இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், காளி எந்திரம். அதாவது அலாக் நந்தா நதி அப்படின்னு ஒரு நதி இருந்தது காஷ்மீரில், இப்போவும் இருக்குது. அந்த நதிக்கரையில் ஒரு திட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒரு காளி எந்திரம் இருந்தது.
முன்பே சொன்னேன், இந்த 51 சக்தி பீடத்துக்கு என்ன கதை அப்படின்னு. அம்பாளினுடைய உடம்பு வெடித்து சிதறுகிற பொழுது ஒவ்வொரு பாகம் விழுந்த இடத்தை 51 சக்தி பீடங்களாக சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, திருக்காரணீஸ்வரர் இங்கே இருக்கிறார சைதாப்பேட்டில், இதுக்கு என்ன, எப்படி இங்கே ஆலயம் உற்பத்தி ஆகியிருக்கும்? அம்பாளினுடைய உதிர துளிகள் எங்கெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் கோயில் உற்பத்தி ஆச்சு. இது தெரிஞ்சு வச்சுங்க எல்லாருமே. சமீபத்தில் கட்டிய ஒரு பிள்ளையார் கோயிலாக இருந்தால் கூட ஏற்கனவே அந்த இரத்தத்தினுடைய துகள் அங்கே விழுந்திருக்கணும், ஏற்கனவே அங்கே ஆலயம் இருந்திருக்கணும். நாம் இப்போ புதுசாக கட்டுறோன்னு அர்த்தம். அது நாளடைவில் மறைஞ்சு போயிருக்கும். இப்போவே எவ்வளவு கோயில்கள் பார்க்குறீங்க, இடிஞ்சு போய் பாலடைஞ்சு போய் அதை பராமரிக்காமையே எவ்வளவோ கோயில்கள் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதை போல் அப்போனா என்ன அர்த்தம், புதுசாக கட்டியிருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ அம்பாளினுடைய அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அதைத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த திட்டில் காளி எந்திரம் இருந்தது. அது தினமும் ஒருத்தரை அந்த நகரில் பலி வாங்கிட்டு இருந்தது. தினமும் ஒருத்தர் இறந்துட்டே இருந்தார். இது சாத்தியமான ஒரு கேள்வி. இது சாத்தியமா? சில பேர் சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா இடம் ரோடு பெருசாக இருக்கும், ரோடு பெருசாக தான் இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்னென்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆன்மா தன்னுடைய ஆசை நிறைவேறாமல் அந்த இடத்துல இறந்து போய்ட்டு இருந்ததுன்னா அந்த ஆன்மா அங்கேருந்து பிரிஞ்சிருக்காது, அங்கேயே உட்காந்துருக்கோம். வரவனெல்லாம் நாமளும் இதே மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு துணை தேடி வச்சுக்கலான்னு வச்சுக்குவோம். அதுதான் காரணம். அது மாதிரி அந்த எந்திரம் சரியான அமைப்பு இல்லைன்னு அர்த்தம். மந்திரம் சொல்கிறோமே, அது தப்பாக சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா? அதுக்காக தான் முன்னாடி ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரத்தை போடுறது. அந்த ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரத்தை போட்டிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய நாமம் தப்பாக வராதுன்னு அர்த்தம். ஒருவேளை தப்பாக இருந்தாலும் அந்த பிரணவம் என்கின்ற சொல்லக்கூடிய ஓம் என்கின்ற அந்த நாதம் அதை சரிப்படுத்தி விடும் என்பது அர்த்தம். ஓம் நமச்சிவாயே, ஓம் சொர்ணாம்பிகை நம, ஓம் காரணீஸ்வரர் நம. அப்போனா என்ன அர்த்தம், முன்னாடி போடுற வார்த்தை ஓம் போட்டால் அடுத்து வரக்கூடிய நாமம் பிழையில்லாமல் வரும் என்பது ஐதீகம். ஒருவேளை பிழையாக நாம் உச்சரித்தாலும் இந்த ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய பொருள் சரிப்படுத்திடும்னு அர்த்தம். அப்போது தப்பான அந்த எந்திரம் அமைப்பு சரியாக இல்லைன்னா அது ஒருத்தரை பலி வாங்கிக்கிட்டே இருக்குமா. நான் ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிறேன். அங்கே கௌரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே உள்ளேயே சிவாலயமும் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்திற்கு மேலே கும்பாபிஷேகமே நடக்கலை. பெரிய குளம், கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரில் இருக்குது குளம். அந்த குளத்தில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் தான் நடந்தது. இந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா நடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குளத்தில் மாதத்துக்கு 2 குழந்தைங்களும் காவு வாங்கிட்டு இருந்தது. குளிக்காதீங்கன்னு தடை பண்ணாலும் அந்த குழந்தைங்க யாரும் இல்லாத நேரத்தில் பகல் 12 மணிக்கு போனால் என்ன பண்ணுறது? மாதத்துக்கு ஒரு குழந்தை, 2 மாதத்துக்கு ஒரு குழந்தை, ஏதாவது ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் ஒரு குழந்தை 2 குழந்தை, பெரியாள் யாரோ ஒருத்தர் அதில் இறந்து கொண்டே இருப்பாங்க. இப்போ கும்பாபிஷேகம் நடந்து 8 மாதம் ஆச்சு, இன்னை வரைக்கும் ஒருத்தரும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒன்று அங்கே மந்திரம் சரியான முறையில் பயன்படுத்தலைன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த எந்திரம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்திரம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு அர்த்தம். உடனே கேட்டுறாதீங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் கூட 25 வருஷம் ஆச்சு, அந்த கோயில் கூட கும்பாபிஷேகம் பண்ணல. ஒருவேளை அதனால தான் எங்கள் தெருவில் இப்படியெல்லாம் நடக்குதா? அப்படியெல்லாம் இல்லை, எந்த கடவுளும் பலி வாங்க மாட்டாங்க. உடனே நினைக்காதீங்க, திருவருள் இருந்து கொண்டு தான் இருக்கும், குறைவாக இருக்கும்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். விதி முடியாமல் யாரையும் கூட்டு போகிறது கிடையாது. யமதர்மராஜாவுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையான்னா? விதி முடியும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. இப்படி தான் இறக்கணும்னு விதி எழுதப்பட்டிருக்கும் ஏற்கனவே. அதனால் அப்படி இறப்பது உண்டு. இங்கே அந்த
திட்டில் இருக்கக்கூடிய எந்திரம் சரியான அமைப்பு வைக்காதனால தினமும் ஒருத்தரை பலி வாங்கிட்டே இருந்தது. இது ஆதி சங்கரர் காதுக்கு போயினது. மகா பெரியவா காதுக்கு போன உடனே மகா பெரியவா சொன்ன, அங்கே ஒரு கல் நடப்பட்டிருந்தது. அந்த கல்லை தலைகீழாக மாற்றி நட்டாங்க. கரெக்டாக அந்த எந்திரத்தின் மேலே அந்த கல் போய் உட்கார்ந்தது. அதிலிருந்து பலி வாங்கிறது இல்லாமல் போச்சு. அப்படிப்பட்ட இடம் ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இன்னைக்கும் அவர் நட்டு வச்சுட்டு போன கல் இன்னைக்கும் நதி வற்றுகிற பொழுது அந்த கல் வெளியில் தெரியுமா. அம்பாளுடைய பேர் கம்ச மர்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் உண்டு. கம்ச வதத்தின் பொழுது மாய சக்தியாக வந்தவள் என்று அங்கே சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? பகவான் கிருஷ்ண அவதாரம் என்று சொல்லக்கூடியதை எடுத்தார். எடுக்க போகிறதுக்கு முன்கூட்டி ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நிகழ்வு? இந்த பூமி மாதா பசு வடிவம் தாங்கி நாம என்ன பண்ணணும்? வீடை துடைக்கிற பொழுது ஒரு கை பசுவினுடைய கோமியம் அதில் ஊற்றி என்ன பண்ணணும்? துடைக்கணும். இல்லையா, துடைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா இடத்துலையும் தெளிக்கணும். பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பசுவினுடைய என்னென்ன? பால், தயிர், நெய், கோமியம், சாணம். இதுக்கு பேர் என்னது? பஞ்சகவ்யம். இது எல்லாமே என்ன அர்த்தம்? மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் எவனோ எழுதி வச்சுட்டு போயிட்டான், நாங்கள் தான் இப்போ வாசனையாக கம்ம 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 கம்மன்னு ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறோமே, அதுக்கு இல்லாத பவரா இதுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. மகாலட்சுமி வாசம் செய்கிறா. பூமி மாதாவே பசுவினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு கிருஷ்ண அவதாரத்தில் பிரம்மா கிட்ட போய் கேட்டா, பஞ்சமா பாத இந்த லைனில் போகிறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கை கும்பிட போகுது, மனசு பகவானுடைய நாமத்தை, சிவபெருமானுடைய நாமத்தை சொல்ல போகுது. வாய் ஏன் அவ்வளவு ஆடுது? இதெல்லாம் கேட்கறதுக்கு அரிதான ஒன்று. ஏதோ நம்ம நாகராஜன் ஐயா கருணையினால் இந்த பீடத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் ஸ்ரீநகர் போய் இருக்கிறோமா? யார் போய் பார்த்துக்கிறீங்க? காஷ்மீர் யார் போய்கிறா? என்ன மேடம், நாங்கள்லாம் இராணுவத்துலையாக்கிறோம், நாங்கள் இருக்கிறதோ சைதாப்பேட்டையில். யார் காஷ்மீருக்கு போய்க்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் என்னத்தை சொல்கிறது? போகாமலேயே நேரடி காட்சியை இங்கே கொண்டு நிறுத்துகிறோன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இதெல்லாம் ரசிக்கணும், இதெல்லாம் மனதில் உள்வாங்கணும். அப்படி வாங்கினால் நம்மளுடைய இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும், அம்பாளுடைய கருணை. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு போய்க்கிறோம். இப்போ நாம் எல்லாரும் திருக்கார்ணீஸ்வரர் கோயிலில் இல்லை, எல்லோரும் எங்கே போய்க்கிறோம்? நியூ இயருக்கு. ஆமாம், ஜம்மு காஷ்மீருக்கு போய்க்கிறோம். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறோம் பாரு, அப்படியே பல்ட்டி அடித்து இங்கே வந்துடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருக்கடையூருக்கு வருவோம். அதனால் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறதாக தான் இங்கே நினைக்கணும். அவர் என்ன நினைக்கணும்? காளி எவ்வளவு அற்புதமான காளி, பசுவினுடைய வடிவத்தை தாங்கிய மாதா போய் கேட்குறா. பூமி மாதா பிரம்மா கிட்ட கேட்டான், நல்ல ஜீவன்களை படைத்திருந்தால் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காது. என்னை செருப்பால் நடந்து போனா, நம்ம எல்லாம் செருப்பு போடுறோமா இல்லையா? நடந்து போகிறோமா இல்லையா? பூமி மாதா என்னைக்காவது கோச்சிக்கிட்டு நம்மளை தலைகீழாக போட்டிருக்காளா? என் குழந்தைங்க என்னவ மேலே நடந்து போகாமல் யார் மேலே நடந்து போவாங்க? என் குழந்தை என் மேலே போடாமல் யார் மேலே போடும்? பல்லு தேய்ச்சிட்டு எங்கே துப்புறோம்? எல்லாம் உள்ளேயா முழுங்குறோம்? கீழே தானே துப்புறோம். அது பூமி மாதா தானே. உங்கள் வீட்டு பாத்ரூமாக இருந்தால் என்ன தலைமையிலையா இருக்குது? பாத்ரூமில் துப்புறீங்களோ வெளியில் துப்புறீங்களோ? துப்புறீங்களா இல்லையா?
நம்ம முன்னாடி யாராவது நம்மளை துப்புனா நமக்கு எவ்வளோ கோபம் வரும். இவ்வளவு பேர் உட்காந்துட்டு காலையில் தேய்ச்சி அந்த அம்மா மேலே தானே துப்பிட்டு வரோம். அந்த அம்மாவுக்கு எவ்வளோ மனசு யோசிக்கணும். ஆனால் அந்த அம்மா சிரிச்சிக்கினே ஏற்றுக்கனால என் குழந்தை என்ன துப்பாமல் வேறு யார். இந்த பூமியில் நீர் கிடைப்பதற்கு எவ்வளவு ட்ரில்லிங் மிஷின் போடுறோம், எவ்வளவு அந்த அம்பாள் உடம்பை புண்ணாக்குறோம், எவ்வளவு கிணறு வெட்டுறோம், எத்தனை போர்கள் போடுறோம். ஒரு வீட்டுக்கு 4 போர் போட்டு வச்சுக்கிறோம். நம்ம வீட்டில் இங்கே போட்டோம், தண்ணி நல்லா இல்லை, உப்பாகுது. அங்கே நல்லாகுது. ஆனால் வெயில் காலத்தில் தண்ணி வருமா, இன்னொரு போர் போடு. 1500 அடியானாலும் போடு. வருஷம் 365 நாளும் 24 மணி நேரமும் ஓடுற மாதிரி மோட்டரை ஃபிட் பண்ணு. போடுறோமா இல்லையா? என்னைக்காவது அந்த அம்மா மனம் நொந்திருப்பால. அந்த அம்மா சொன்னா, பஞ்சமா பாதகத்திற்கு நான் பயப்படுகிறேன், வேதனைப்படுறேன்னா. பஞ்சமா பாதகம் என்னது? பொய் சொல்றது. அது நமக்கு கூட பிறந்தது. தொட்டில் பழக்கம். எங்கள் அம்மாவே நிலாவில் பாட்டி வடைச்சுட்றா பாரு, அப்படி காட்டி தான் எங்கள் சோறே ஊட்டினான் இல்லையா? எங்கன்னா நிலாவில் பாட்டி வடைச்சுட்டுனா உட்காந்துருக்குது. எங்கள் அம்மாவே போய் சொன்னாங்க, நான் போய் சொன்னால் தப்பு இல்லைன்னா அவனும் சொல்ல ஆரம்பித்தான் இல்லையா? அப்படி தான் போயிட்டுருக்கு ஒன்று ஒன்றா பொய். அதை விட இன்னொன்று, நம்மை படைத்த கடவுளே முதல் பொய்யை பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கி வச்சாரா இல்லையா? தாழம்பூவை பொய் சாட்சிக்கு அடைத்தவர் யாரு? பிரம்மா தானே. நம்ம படைக்கிற கடவுளே பொய் சொல்கிறான், நாம் ஏன் சொல்லக்கூடாதுன்றது மாதிரி வந்துருச்சா இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம்? படைக்கிறவனே பொய் சொல்கிறான், நாம் சொன்னான்னா தப்புன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது கூட யாருக்கிட்ட? கடவுள்கிட்டயே சில நேரத்தில் பொய். கடவுள்கிட்டயே பொய் சொல்கிறோம் சில நேரங்களில் இல்லையா? அப்போது பொய் என்பது அந்த அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். இன்னொன்று, பொய் சொன்னால் பிடிக்காது, திருடுவது பிடிக்காது. பொய் பிடிக்காது, திருடுவது, ஏமாற்றுவது, குடியை கெடுப்பது, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதெல்லாம் பிடிக்காத விஷயம். இதெல்லாம் அந்த காலத்தில் துவாபர யுகத்தினுடைய முடிவில் அதிகரிச்சுது. அந்த மாதா பசுவினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு போய் கேட்டார், நல்ல அறிவுள்ள குழந்தைகளாக படைக்கக்கூடாதா? நான் இவ்வளவு வேதனைப்படுறேனே, பஞ்சமா பாதகத்திற்கு நான் பயப்படுகிறேனேன்னா. அம்மா எனக்கும் ஒன்றும் தெரியாது, வா நம்ம காக்கும் கடவுள்கிட்ட போகலான்னாங்க. காக்கும் கடவுளிடத்தில் போய் கேட்டார். காக்கும் கடவுள் திருமால் சொல்கிறார், அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, 2 விஷயம் நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். என்ன சுவாமி? பிறந்தா எல்லா குழந்தைகளும் மண்ணை தின்ன வைக்கிறேன், இறந்தா நீ அவங்கள தின்னு. இந்த 8 மாதத்தில் இருக்கோம், கிரைனட் போட்டிருக்கோம் வீட்டில். ஆனால் அந்த கதவனுடைய சந்துலையாவது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, சுற்றி முற்றி பார்த்துட்டு இந்த விரலை நாக்கில் வச்சு ஒரு தொட்டு தொட்டு நக்கிடும். 1 செகண்டு கீழே விட்டிங்கன்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துரும். அந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. துவாபர யுகத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, மண்ணு தின்ற பழக்கம் இல்லையா? பகவான் சொன்னார், அம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாத, பிறந்தால் அவர்களை தின்ன வைக்கின்றேன், இறந்தால் அவர்களை நீ தின்பாயாக. மண்ணு தின்னுதா இல்லையா? நாம் எல்லாம் எரிச்சா என்ன ஆகிறோம்? சாம்பல் மண்ணாக ஆகி போயிடுறோமா இல்லையா? அதை தான் அங்கே சொல்கிற. சரி, அந்தம்மா தாங்க முடியல, இதுக்கு என்ன தான் முடிவு? பூமி பாரம் குறையணும். அப்படியா? அம்மா நானே வந்து குறைக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதே. அப்படி எடுத்த அவதாரம் தான் எது? கிருஷ்ண அவதாரம். பூமி பாரத்தை குறைப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். ஏற்கனவே பாரத கதையில் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ மாயை என்று சொல்லக்கூடிய பெண் யாரவ? உள்ளே இருக்கிற சொர்ணாம்பிகை, உள்ளே இருக்காளே அந்த அம்மா சொர்ணாம்பிகை. அந்த சொர்ணாம்பிகை கிட்ட போய் சொல்கிறார் பகவான். யார்? திருமால் சொல்கிறார், அம்பிகை நான் கோகுலத்தில் போய் பிறக்கலான் இருக்கேன். வசுதேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் 8வது குழந்தையாக நான் போய் அவதரிக்கலான் இருக்கேன். நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் நீ போய் மாயையாக பிறக்க கடவுது அப்படின்னாச்சு.
இங்கேருந்து மாயை அங்கே போகிறா. கரு உற்பத்தி ஆச்சு. 7 குழந்தையில் 6 குழந்தைய கம்சன் கொன்னுட்டான். 7வது குழந்தை 5 மாத கர்ப்பம் இங்கே இருந்தது. 5 மாதம் கொண்டு போய் ரோகிணி வயிற்றுக்கு மாற்றிட்டார். யார்? பகவான். அவர் தான் பலராமர். முதல்ல டெஸ்ட் பேபி யார் தெரியுமா? பலராமர் தான் டெஸ்ட் பேபி. கண்டுபிடிச்சவர் நம்ம பகவான் கிருஷ்ணர். இப்போ இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் முதல்ல வழி அமைத்து கொடுத்த பெருமான் யாருன்னா பகவான். 5 மாதம் இங்கே யார்? தேவகியினுடைய வயிற்றில் வச்சுருந்தார். 5 மாதம் முடிஞ்ச உடனே ரோகிணி வயிற்றுக்கு மாற்றிட்டார். அவர் தான் பலராமர். 8வது பிள்ளையாக கரு உற்பத்தியானார். 100 சிறை கதவுகளுக்கு பின்னால் 100 கேட்டு, அந்த பக்கம் இந்த பக்கம் 2 காவலர்கள், உள்ள கைக்கு சங்கிலி காலுக்கு சங்கிலி, கையிலையும் சங்கிலி கால்லையும் சங்கிலி. இதையும் தாண்டி இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்துகிறாங்க பாருங்க வசுதேவரும் தேவகியும். அங்கே தான் இருக்கிறதே. அப்போனா என்ன அர்த்தம்? காதல் ஒருமித்த கருத்தோடு கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனால் அந்த குடும்பம் கெட்டு போகாதுன்னு அர்த்தம். சிறைச்சாலையில் இருந்து கொண்டே 8வது பிள்ளை கரு உற்பத்தியாச்சு. பிறப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பகவான் சொல்கிறார், மாயை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிறக்க போகிறேன். அண்ணா நீங்கள் பிறந்த உடனே சொல்லுங்கள், நான் அங்கே பிறந்துடுவேன். நீங்கள்லாம் இப்போ தானே செல்ஃபோனில் வீடியோ காலில் பேசுகிறீங்க. முதல்ல வீடியோ காலில் பேசணும், அதுவும் கருவிலேயே வீடியோ காலில் பேசினவங்க யார் தெரியுமா? உள்ளே இருக்கிற சொர்ணாம்பிகையும் வைகுண்டத்தில் இருக்கிற திருமாலும் தான் பேசினாங்க. வைகுண்டத்தில் இருக்கிற திருமாலும் உள்ளே இருக்கிற சொர்ணாம்பிகை 2 பேரும் தான் பேசினாங்க. அதுவும் எப்போ? நீங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் இப்போ செல்ஃபோனை வச்சு பார்க்குறீங்க. அவங்க கருவிலேயே செல்ஃபோன் பார்த்துட்டாங்க. முதல்ல வீடியோ கால் பேசினவங்க அவங்க தான் அண்ணன் தங்கச்சி. மாயை அங்கே இருக்கிறா. யசோதைக்கும் நந்தகோபுரனுடைய வயிற்றில் மாயை இருக்கிறாள். இங்கே தேவகியினுடைய வயிற்றில் 8வது பிள்ளை. பகவான் எப்போ அவதாரம்? ஆவணி மாதம். எப்போ? அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம். ஆவணி மாதம், அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த துர்காஷ்டமின்னு ஒன்று இருக்குது அன்னைக்கியே. இது யாருக்குமே தெரியாது பெரும்பாலும். அன்னைக்கு தான் துர்கை அவதாரம். மாயைன்னு சொல்கிறோமே, அந்த மாயை அன்னைக்கு தான் அவதாரம் செய்தாங்க. அந்த மாயையாக இருக்கக்கூடியவள் அங்கே அவதாரம். இங்கே பகவான் பிறக்கிறார். அங்கே அஷ்டமி திதியில் தான் இவர் பிறந்த 1 நிமிஷம் கழித்து அங்கே மாயை பிறந்தாள். 2 பேரும் பிறந்தாச்சு. பிறந்த உடனே பேசின குழந்தை யாரான்னா பகவான். சங்கு சக்கரம் சதுர்புஜத்தோடு 4 கரத்தோடு பிறந்துட்டார், அவதாரம் செய்தார். பிறந்த உடனே வசுதேவரும் தேவகியும் பார்த்தாங்க, பகவானே இந்த பாவிகிட்ட இருந்து உன்னை நான் எப்படி காப்பாற்றுவேன்? கவலைப்படாதீங்க வசுதேவரே, நீங்கள் என்னை தொட்டால் பூத சரீரம் வந்துடும். என்ன சரீரம் வரும்? பூத சரீரம். அந்த பூத சரீரம் என்று சொல்லக்கூடியது வந்த உடனே இந்த கூடையில் என்னை தூக்கி வச்சுட்டு யமுனா நதிக்கரைக்கு போங்க. ஐயா அந்த நதியை சுற்றின்னு போகிறதுக்கே 3 நாள் ஆகுமே. ஒன்றும் இல்லை, நதிக்கரையில் போய் நீங்கள் முன்னாடி நின்றுட்டு என் நாமத்தை சொல்லுங்க. நாராயணா நாராயணா நாராயணான்னு பாராயணம் பண்ணுங்க. அந்த நாராயணான்னு பாராயணம் பண்ணால் அவர் உடனே வழிவிடுவார். யார்? யமுனா நதி. சரி என்று சொல்லி வசுதேவர் கூடையில் தூக்கி வச்சுக்கிட்டு யமுனா நதி, அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாம் பிணம் போல கிடந்தார்கள். அதை விட இன்னொரு சிறப்பு, 4 சங்கிலி பூட்டப்பட, 2 கையில் 2 சங்கிலி, காலில் 2, எல்லாம் விலகிட்டது. இறைவன் திருநாமம் சொன்ன அடுத்த வினாடி 4 சங்கிலிகள் விலகி நாகம் குடைபிடித்து இங்கிருந்து போகிறார். கதவுகள் எல்லாம் பூட்டு தன்னாலேயே திறந்தது. 100 சிறை கதவுகள் தாண்டி அந்தாண்ட வசுதேவர் தலைமையில கூடையில் தூக்கிட்டு பகவானை போனார். யமுனா நதிக்கிட்ட போனார். நாராயணா நாராயணான்னு பாராயணம் பண்ணார்.
பண்ண அடுத்த வினாடி யமுனா நதி 2 பக்கமும் விலகி வழிவிட்டது. இன்றைக்கும் அந்த வழி இருக்குது. இன்றைக்கும் ஆவணி மாதம் ரோகிணி அஷ்டமி திதி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைய தினத்தில் யமுனா நதிக்கு புடவை சாத்துவாங்க. கிட்டத்தட்ட அது இருக்கும் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு அகலம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இல்லைன்னா 3 கிலோமீட்டர் இருக்கும். ஒரே புடவையாக நெய்வார்கள். ஒரே புடவையாக அதை ஒரு ரோலில் சுற்றி இருப்பாங்க, ஒரு சக்கரத்தில் சுற்றி இருக்கும். அந்த புடவையில் ஒரு பானம் செலுத்தப்படும். பானம் முதல் எட்ஜில் ஒரு பானம் இருக்கும். அந்த பானத்தை ஒரு சக்கரத்தின் வடிவில் சுற்றி வச்சுட்டு அதை முதல்ல வில்ல வளைச்சி அப்படி அடிப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த பானம் அக்கரையில் போய் விழுந்து இந்த புடவை அப்படியே பிரிஞ்சு போய் கரெக்டாக அந்த யமுனா நதி மேலே அப்படியே படியும். இன்னைக்கு வரைக்குமே இது நடந்துட்டுருக்கு. சந்தேகம் இருந்தால் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு யமுனா நதிக்கரையில் போய் பார்த்துட்டு வரணும் எல்லாரும். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போது இறைவனை வழிவிட்டதனுடைய ஞாபகார்த்தத்திற்காக யமுனா நதி ஒரு பெண். யமுனா நதி யாருடைய மகள் யாருக்காவது தெரியுமா? போன வருஷம் இந்த நாள் கேட்டது, மறுபடியும் இந்த வருஷம் இந்த நாள் கேட்குறோம். நடுவில் எத்தனையோ எங்கள் வீட்டில் என்னென்னமோ வந்துட்டு போய்க்குது. இதில் வேற கொரோனான்னு ஒன்று விட்டுட்டு போய்க்குது. இதில் எங்கே எங்களுக்கு நினைவில் இருக்கிறது? இந்த காத்தால் கிழக்கில் உதிக்கிறாரு அவர் யார்? சூரியன். கை தட்டுங்கப்பா எல்லாரும். அவருடைய மகள் தான் யார்? யமுனா நதி. அப்புறம் யார்? இன்னொருத்தருக்கு தங்கச்சி அந்த அம்மா. யமனுக்கு தங்கை, இன்னொருத்தருக்கு அக்கா. சனி பகவானுக்கு அக்கா, இன்னொரு பெண்ணுக்கு அக்கா. அதுவும் இன்னொரு நதி தான், பத்ரா நதி. சனீஸ்வர பகவானும் பத்ரா நதியும் சாயாதேவிக்கு பிறந்தவர்கள். உஷாதேவிக்கு பிறந்தவர்கள் யமதர்ம ராஜாவும் யமுனா நதியும். இவங்க 4 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க. அதனால் யமுனா நதி என்று சொல்லக்கூடியது வழிவிட்டதனுடைய காரணத்திற்கு இன்றைக்கும் அந்த நதிக்கு புடவை சாற்றப்படுகிறது. அந்த தினத்தில் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போனார், கோகுலத்துக்கு நடந்து போனார். அங்கே கொண்டு போய் வைக்கிறார். யார? பகவானை வச்சுட்டார். அங்கு பிறந்த மாயையை கொண்டு எங்கே வைக்கிறார்? மறுபடியும் யமுனா நதிக்கு வரார். நாராயணா நாராயணா நாராயணான்னு பாராயணம் பண்ணார். அந்த நதி மீண்டும் வழிவிட்டது. ஏன்? அவர் அண்ணா, இந்தம்மா தங்கச்சி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. வடிவில்லைன்னா கோச்சிக்க மாட்டாளா? அதனால் அந்தம்மா என்ன பண்ணா? வடிவிட்டா. மீண்டும் இக்கரைக்கு வந்தார். யமுனா நதிக்கு நன்றி சொல்லி 100 சிறை கதவுகளுக்கு உள்ளர போய் தேவகி பக்கத்தில் அந்த மாயையை வைத்து விட்டார். அந்த மாயையாக இருக்கக்கூடிய அந்த மாயை அங்கே பக்கத்தில் படுத்தாச்சு. இப்போ மீண்டும் வீடியோ கால். முன்ன கருவில் வீடியோ கால், இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் வீடியோ கால். அண்ணா சொல்லு தங்கச்சி, நான் பத்திரமா சேர்ந்துட்டேன்னா. நீங்கள்லாம் சேர்றதுக்கு லெட்டர் போடுறதுக்கு முதல்ல பிள்ளையார் சுழி போட்டவங்க யாருன்னா இவங்க தான், அண்ணன் தங்கச்சி. சேர்ந்துட்டியாம்மா? சேர்ந்துட்டேன். அண்ணா சீக்கிரம் அண்ணா. ஏம்மா என்னம்மா ஆச்சு? இன்னும் பிறந்த குழந்தை அடலையேன்னு எல்லாரும் கேட்க மாட்டாங்களா? குழந்தை பிறந்தா அழணும், இல்லைன்னா மற்றவங்க அந்த வேலை செய்வாங்கன்னு அர்த்தம். ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்ணணும்? அழணும். அந்த குழந்தை அழலைன்னா மற்றவங்க எல்லாம் அழுவாங்கன்னு அர்த்தம். ஏன்? அந்த குழந்தை இல்லைன்னு அர்த்தம். அதான் விஷயமே. அப்போது குழந்தை பிறந்துருச்சு, இப்போ பிறந்தா அழனவா இல்லையா? இந்த குழந்தை பெண் குழந்தை வேற. எவ்வளவு நேரம் துக்கத்தை அடக்கி வச்சிருக்கிறது. அண்ணா நான் நல்லபடியாக சேர்ந்துட்டேன், ஆனால் மூத்தவராக பிறந்த நீங்களே இன்னும் அழலையே, நான் அழணும்ல. அந்த ஆண் குழந்தை அழுதுது, அவ்வளவுதான். இப்போ பெண் குழந்தை அழுது, ஆ
அவங்களுக்கெல்லாம் சுதி 1.5 1.5 நமக்கு 6 5.5 6 வரைக்கும் போகுமா சுதி. அப்போ இந்த துக்கத்தை அடக்கி வைத்திருந்தால் யாரு? இந்த காளி தேவி என்று சொல்லக்கூடிய அம்பாள் அடக்கி வைத்திருந்த இந்த குழந்தை அழுத உடனே கம்சன் அரண்மனைக்கு கேட்டுச்சா அந்த குழந்தையினுடைய சத்தம். 8வது குழந்தை பிறந்துருச்சு. இந்த தூங்கிட்டு இருந்த காவலர்கள் எல்லாம் கண் விழிச்சான். இவ்வளவு நேரம் தூங்கிட்டும் போல இருக்குதே, ஆஹா உள்ள குழந்தை பிறந்துருச்சு. அதுக்குள்ளே கம்சன் சாவி எடுத்துகிட்டு வந்தான். கேட்டை திறந்தான். ஒன்றா திறந்து உள்ளே போனால் என்னடா குழந்தை பிறந்ததுன்னு. குழந்தை பிறந்த சத்தமே இப்போ தான் கேட்டுக்குது, என்ன குழந்தைன்னு தெரில. சரி நான் பார்த்துக்கிறேன். உள்ளே போனான். பார்த்தா பெண் குழந்தை. போயும் இந்த பெண் குழந்தையா நம்மளை கொல்ல போகுது அப்படின்னு நினச்சான். இந்த கழுத்தை பிடிச்சி இப்படி தூக்கினான் செவுத்துல. யாரு? இந்த காளி தேவியை அப்படி செவுத்துல தூக்கினான். தூக்கி அடுத்த வினாடி சிரிச்சா. 1000 தலை, 1000 கை. கங்கா பவானிக்கு எப்படி வந்ததோ அது மாதிரி இந்த காளி தேவிக்கு 1000 தலை, 1000 கை. பாதம் மட்டும் 2. திருவடி எல்லா கடவுளுக்கும் 2 தான். சிரமும் கரமும் மட்டும் எவ்வளவு நாளும் முளைக்கும். திருவடி மட்டும் 2 தான் இருக்கும். அப்போ 1000 சிரங்கள், 1000 கரங்கள் வந்தது. யாருக்கு? அந்த காளி தேவிக்கு. அந்த அம்மா சிரிச்சிட்டு சொன்ன, என்னை கொல்ல உன்னால் ஆகாது கம்சா, உன்னை கொல்ல போகிற என் அண்ணா கோகுலத்தில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார், உனக்கு மரணம் நிச்சயம். அப்படி சொல்லிட்டு 16 வருஷம் அந்த கம்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமதுரையில் இருந்து மறைஞ்சி போய் ஸ்ரீநகர் என்று சொல்லக்கூடிய இடத்தில்தான் 16 வருஷம் அந்த அம்மா குடியிருந்தா. எங்க இருந்தா? ஸ்ரீநகர் என்று சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீர் அந்த இடத்துல தான் போய் 16 வருஷம் இருந்தா. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆனா? ஒரு கேள்வி வருது இல்லை? அதுக்கப்புறமா துருபதராஜன் என்று சொல்லக்கூடிய யாகசேனன் வளர்த்த யாகத்துக்குள் திரௌபதியாக வந்து பிறந்தவள் அவதான். இப்போ புரிஞ்சிச்சா கதை? கம்சவதத்திற்காக மாயையாக வந்தவள் பிராட்டியார். அதே மறுபடியும் மகாபாரத யுத்தத்திற்காக அதே கம்சவதம் முடித்துவிட்ட பிறகும் கூட பகவானுக்கு துணையாக மாயையாக பூமி பாரத்தை குறைப்பதற்காக திரௌபதி தேவியாக வந்து அவதாரம் செய்த பிராட்டியார் குடி இருக்கக்கூடிய இடம் எது? ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர். அந்த இடத்துல தான் அந்த அம்மா கம்சவதத்திற்காக வந்தாள். அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பு. இப்போ ஒரு கேள்வி எல்லாரும் மனசுல, அந்த அம்மா திரௌபதி தேவி அக்னியில வந்து பிறந்தா? ஒரு கேள்வி வந்துருச்சா? எல்லா நெருப்பில் தானே அந்த அம்மா பிறந்தா. பிறக்கிற பொழுதே கன்னியாக பிறந்தா. பிறக்கிற பொழுதே கன்னியாக நெருப்பில் பிறந்தா. ஒரு கேள்வி சொல்வீங்க, நெருப்பில் இந்த முடி பட்டா என்ன ஆகும்? பொசுங்கி போகுமா? அருங்குந்தல், நறுங்குந்தல், கருங்குந்தல், பெருங்குந்தல் உச்சந்தலையிலிருந்து ஒட்டு இல்லாமல் பூமியை வந்து ஒட்டி பிறந்தவள் திரௌபதி. அப்போ நெருப்பு ஜுவாலையாக இருந்தது யாரு? அம்பாள். நெருப்பு ஜுவாலையாக இருந்தது யாரு? அம்பாள். கம்சவதத்தின் பொழுது மாய சக்தியாக வந்தவள் என்று அந்த அம்பாளை இன்னைக்கு வரைக்கும் அவங்க வணங்குறாங்க. அதே மாதிரி அங்கு அக்னி ஜுவாலையாக அம்பாள் இருப்பதாக ஐதீகம். அம்பாளுடைய நாக்கு விழுந்த இடம் ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உடம்பு வெடித்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இல்லையா, வெடித்து சிதறுகிற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உறுப்புக்கள் விழுந்ததுன்னு, ஸ்ரீநகர் என்று சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விழுந்தது தான் எதது? நாக்கு என்று சொல்லக்கூடியது. அந்த இடத்துல உருவம் இல்லை, தீ ஜுவாலை என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கே தீபாராதனை. கை தட்டுங்களாம்ப்பா, கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு இல்லை, ஜுவாலா முகிக்கு. யாருக்கு?
ஆமாம், ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய ஜுவாலா, அந்த அம்மா பேர் வந்து ஜுவாலா முகி, ஜம்புநாதேஸ்வரி அப்படின்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு என்ன பேர்? ஜம்புநாதேஸ்வரர் அப்படின்னு பேர். அக்னி ஜுவாலை என்று சொல்லக்கூடிய அம்பாள் இருப்பதாக ஐதீகம். நாக்கு விழுந்த இடம் அந்த இடம். தீக்கே தீபாராதனை, தீக்கே பூஜை. நாக்கு இல்லை, எதுக்கு பூஜை? நெருப்பு என்று சொல்லக்கூடிய அக்னி ஜுவாலைக்கு தான் அந்த இடத்துல பூஜை விழுகிறது. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று நடந்தது. அங்கே ஒரு முனிவர் பெருமான் உட்காந்து தவம் பண்ணார். அந்த முனிவர் கிட்ட போய் யாருனாலும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவங்க கேட்ட உடனே அந்த முனிவரும் ஆசீர்வாதம் பண்ணுவார். அவர் ஆசீர்வாதம் பண்ணார்னா எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அதுக்கு காணிக்கை கொடுப்பாங்க. அந்த முனிவர் தன் கண்ணு முன்னாடி உட்காந்து ஒரு யாகம் வளர்த்துக்கிட்டே இருப்பார், வரவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், அவங்க எல்லாம் கிஃப்ட்டு கொடுப்பாங்க இல்லையா, காணிக்கை கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த நெருப்புலையே போட்டுருவார். பட்டு வேட்டி கொடுத்தாலும் சரி, தங்கம் கொடுத்தாலும் சரி, வைரம் கொடுத்தாலும் சரி, வைடூரியம் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, நெருப்புலையே போட்டுருவார். இதை என்ன பண்ணால் ஒருத்தன் போய் சொன்னான் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன்கிட்ட, இந்த முனிவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், நான் அவருக்குன்னு நினச்சி ஒரு 50 சவரத்தில் லாங் செயின் பண்ணி அதில் வைடூரிய பதக்கம், வைர பதக்கத்தை வச்சு அதில் வேறு அம்பாள் படத்தை பொறிச்சு அவர் கழுத்தில் கொண்டு போய் போடலான்னு போனால் அதை பிடுங்கி அவர் யாகத்தில் போட்டார். நீ சொல்கிறத நம்புற மாதிரி இல்லையே, வேணும்னா நீங்கள் கொடுத்து பாருங்க சுவாமி. சரின்னு அந்த மன்னர் வந்தார். தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் ஒரு ஒரு தட்டில் கொண்டு வந்தார். அதில் மேலே இருக்கக்கூடிய பட்டாடையை எடுத்துட்டு, சுவாமி இதெல்லாம் உங்களுக்கு காணிக்கைனார். அவர் என்ன நினச்சார், வாங்கினதெல்லாம் கொண்டு போய் அந்த அக்னி குண்டத்திலேயே போட்டார். மன்னர் கொடுத்தார், வாங்கினது மொத்தமே திருப்பி கொண்டு போய் அதை வாங்கினார், அப்படியே போட்டார். போட்ட உடனே மன்னனுக்கு வந்தது கோபம். சுவாமி நிறுத்துங்க அப்படின்னார். கொஞ்சம் சத்தமாக சொன்ன உடனே திரும்பி பார்த்தார். அப்போ தான் தெரியுது அவருக்கு மன்னர்னு. வணக்கம் மன்னர், நான் இவ்வளவு பொருள் கொடுத்துருக்குறேன், அதை மீண்டும் எனக்கு திருப்பி கொடுங்கன்னார். அந்த முனிவர் ஒன்றும் சொல்லலை, அவ்வளவா சரி அக்னி பகவானே நான் கொடுத்ததெல்லாம் கொடுங்க. அக்னி பகவான் மொத்தத்தையும் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தார். அதை கொடுக்க வைத்தவள் அம்பாள் ஜம்புகேஸ்வரர், ஜம்பு நாதேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுவாலாமுகி. இந்த தீயில் போட்ட பொருளை அம்பாள் மீண்டும் திருப்பி கொடுத்தாலாம். யாருக்காக? இந்த முனிவர் அம்பாள் மேலே வைத்த பக்திக்காக திருப்பி கொடுத்தார். நெருப்பில் போட்டது எதையாவது திருப்பி வாங்க முடியுமா? ஆனால் ஸ்ரீநகர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் திருப்பி ஒரு முனிவருக்காக அம்பாள் திருப்பி அத்தனை பொருளும், மன்னவர் என்னென்ன பொருள் கொடுத்தாரோ அத்தனை ஒரு குண்டு மணி கூட சிந்தாமல் செதறாமல் திருப்பி ரிட்டன் வாங்கி கொடுத்தார். அதனால் அப்பேற்பட்ட ஒரு தலம். அந்த மன்னர் மனம் மகிழ்ச்சி அடைந்து அங்கு ஜுவாலாமுகி என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாளுக்கு அந்த மன்னர் ஆலயம் கட்டி கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளினுடைய நாக்கு விழுந்த இடம். என்ன இடம்? நாக்கு. அது மட்டும் நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா, நடுவில் குறுக்கில் மட்டும் ஒரு எலும்பு கடவுள் கொடுத்துருந்தாருல, நாமெல்லாம் ஒழுங்காக இருந்திருப்போம். இந்த எலும்பில்லாத நாக்காக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, ஆமாம் என்னன்னாலும் பேச தோணுது, என்னன்னாலும் பேச தோணுது. அப்படிப்பட்ட நாக்கு விழுந்த இடம், இழந்த பொருளை மீண்டும் முனிவருக்காக அம்பாள் கொடுத்த இடம். அதனால அந்த அம்பாள் என்று சொல்லக்கூடியவர் மீண்டும் அந்த இடத்துல ஆலயத்தை கட்டி கொடுத்தார். அதே போல சங்கராச்சாரியார் கிரி என்று சொல்லக்கூடிய சர்வ வாக்கு ஞான பீடம், அந்த இடத்துல தான் பெரிய நம்ம ஆதிசங்கரர்
அவர் அங்கிருந்து தான் நமக்கெல்லாம் என்ன கொடுத்தாரா? சௌந்தரிய லகரி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல பாடணுன்ற எண்ணம் அந்த இடத்துல இருந்து தான் அவருக்கு தோன்கின்றது. அது வாக்கு பீடம்னு பேர். படிக்காத குழந்தைங்க இருந்தால் அந்த இடத்துல போய் ஒரு நாள் அமர்ந்து ஏதாவது ஒரு அம்பாளினுடைய திருப்பெயரை சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த கோயிலில் இருந்தால் சரஸ்வதி கடாட்சம் கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும். அந்த இடத்துக்கு சர்வ வாக்கு ஞான பீடம் அப்படின்னு பேர். நல்லவர் நட்பினால் மனம் வெளுக்கின்றது, மனம் வெளுத்தால் மயக்கம் தெளிகின்றது, மயக்கம் தெளிந்தால் சன்மார்க்கம் தெரிகிறது, சன்மார்க்க வழியில் ஜீவன் முக்தி அடைகிறது அப்படின்னு ஸ்ரீநகரை போற்றி ஆதிசங்கரர் அந்த இடத்துல பாடி அருளி கொடுத்த பாடல். அப்பேற்பட்டது நாக்கு விழுந்த இடம் 19வது தலம் என்று சொல்லக்கூடிய 51 சக்தி பீடத்தில் ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர். அதே மாதிரி அம்பாளுடைய திருநாமம் ஜுவாலாமுகி அப்படின்னு சொல்லக்கூடியது. கம்ச வதத்தை முன்னிட்டு மாயையாக வந்து பிறந்த அம்பாள். அந்த கம்ச வதம் முடிந்த உடனே 16 ஆண்டு காலம் அந்த தலத்தில் தான் போய் வாசம் செய்தார்கள். இது 19வது தலம் நிறைவு அடையுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.